வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் மாந்தி என்ற கிரகம் ஒருவருக்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தொல்லைகளை தரும், இந்த மாந்தியை ஏன் கணிக்கின்றார்கள், மாந்தியை பற்றிய முக்கியமான விஷயங்கள், மாந்திக்குரிய பரிகாரங்கள், எந்த கோவில்கள் அல்லது மாந்திக்குரிய பரிகார தானியம், மாந்திக்குரிய பரிகார ரத்னம், இத்தனை விஷயங்களையும் இந்த ஒரு பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மாந்தி என்பது சனியினுடைய உபகிரகம். இந்த சனி கோளை சுற்றி இருக்கின்ற ஒரு நீள் வட்டம், அந்த வட்டம்தான் இந்த மாந்தி. ஆக சனிக்கு மட்டுமே இந்த விசேஷமான ஒரு வட்டம் இருப்பதால் சனிக்குரிய கிரகமான மாந்தியும் இணைத்தே கேரளாவில் பல்வேறு விஷயங்களுக்கு கணிப்பதற்கு முதலில் மாந்தியை தான் வைத்து கணிப்பார்கள். தமிழ்நாட்டில் இந்த வழக்கம் இல்லை என்றாலும் சில விஷயங்களில் நமக்கு கெடுபலன்கள் நடக்கின்ற பொழுது மாந்தி எங்கே உதயமாகியிருக்கின்றது அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் உதயமாகி நிற்கின்றதோ அந்த வீட்டை பாழ்படுத்திவிடும். மொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி தான். அவர் எந்த இடத்தில் போய் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடத்தை முழுவதுமாக பாழாக்கி விடுவார். அவருக்கு விசேஷமான எந்த பார்வைகளும் கிடையாது. மாந்தி எந்த வீட்டில் உதயமாகி இருக்கின்றதோ அந்த வீடு லக்கணத்திற்கு 8வது வீடு, அந்த ஜாதகரை அழிப்பதற்குரிய ஸ்தானமாக செயல்படும். அதுபோல மாந்தி நின்ற வீடும் அந்த ஜாதகருக்கு 8வது வீட்டை போல செயல்படும். அதனால்தான் மாந்தி நின்றவிடம் பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இதற்கென்று ஒரு பழமொழியே இருக்கிறது. மாந்தி இந்த 12 ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். அதனால் எனக்கு மாந்தி எழுதலை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தியை தமிழ்நாட்டு முறைப்படி கணித்திருந்தால் மாந்தின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ வருகின்ற அனைத்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரிலும் மாந்தியை கணித்து தான் ஜாதகமே எழுதுகிறார்கள். அதனால் மாந்தி என்பது எல்லாருடைய ஜாதகத்திலுமே இருக்கும். மாந்தி ஒரு நாளில் ஒரு இடத்தில்தான் உதயமாகும். உங்களுடைய லக்கணத்திற்கு மாந்தி எங்கே இருக்கின்றார் அப்படின்னு தெரிந்து கொண்டால் என்ன பிரச்சனைகளை மாந்தி அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செய்வார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாந்திக்கும் சனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தண்டனையை தருவார். கர்ம வினைக்குரிய தண்டனையை தரக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கே இருக்கிறது. ஆனால் ஒரு ஜாதகரை கொல்லக்கூடிய அதிகாரம் மாந்திக்கு தான் இருக்கிறது. மாந்தி கொல்வார், சனி தண்டனை மட்டும்தான் தருவார். அப்படி என்றால் சனியை விட பன்மடங்கு பிரச்சனைகளை தரக்கூடியவர் மாந்தி. எந்த கிரகத்துடன் சேர்ந்தால் இந்த மாந்தியானது அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி என்ன தோஷத்தை தருவார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதலில் பார்க்க இருப்பது, இப்போ ஒரு கிரகத்தோட மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியனுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த தந்தைக்கு ஏதாவது கண்டம் வந்திருக்கும். இந்த பிள்ளை பிறந்திருக்கின்ற நேரத்தில் அவருடைய அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டம் கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த தந்தையுடைய வளர்ச்சி சிறிது சிறிதாக பாதிக்கப்படும். இந்த பிள்ளை வளர வளர தந்தையினுடைய வளர்ச்சி, அவருடைய முன்னேற்றம் முடங்கி போயிருக்கும். சூரியனுடன் மாந்தி சேர்ந்தால் தந்தைக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த ஜாதகருக்கும் மனநிலையில் ஒரு பாதிப்பு, குழப்பம் ஏற்படும். ஒரு தெளிவில்லாதவர்களாக இருப்பார்கள். எப்போவுமே ஏதோ ஒரு பாதிப்படைஞ்ச மாதிரி யோசனையிலே இருப்பாங்க. அவங்களால ஒரு முடிவுகளை திறன்பட எடுக்க முடியாது. அடிக்கடி விபத்து போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். சனியுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருப்பார். எந்த விஷயத்தையும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பார். செய்யலாமா வேண்டாமா, இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த விஷயத்தை வேறு யாராவது முடிச்சு வச்சுருவாங்க. இவர் ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக குடிக்கொண்டிருக்கும் சனியுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு. இவர்களை கொஞ்சம் அருகில் இருக்கின்றவர்கள்
தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொண்டே வர வேண்டும். ஏனென்றால் தற்கொலை போன்ற எண்ணமும் இவர்களுக்கு விபரீதமான எண்ணங்களும் அடிக்கடி இவர்களுக்கு வந்து போகும். எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா, ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கன்னு திட்டும்போது, ஏண்டா வாழ்கிறோம், நம்ம சரியாக தானே இருக்கோன்னு இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயங்கள் தோன்றி, ஏன் இருக்கணும், இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அடிக்கடி சனியுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். சாயா கிரகமான ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் ஜாதகருக்கு தற்கொலை எண்ணம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த விஷம் குடித்து இறந்து போகின்றவர்களுக்கு இந்த ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருக்கலாம். இது அதிகப்படியான ஒரு தோஷத்தை காட்டக்கூடிய அமைப்பு. மாந்தியினுடைய வீரியம் ராகு அல்லது கேதுவுடன் சேரும்போது மிக அதிகமாகும். அதனால் இவர்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு குடும்பத்தாரால் கொடுக்கப்பட வேண்டும். குருவுடன் சேர்ந்து மாந்தி இருக்கின்ற ஜாதகருக்கு கெட்ட சகவாசம், கெட்ட நடத்தை, இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அடங்கி நடக்க மாட்டாங்க, தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். யாருக்கெல்லாம்னா அந்த குருவுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு. சில பேர் நினச்சிப்பாங்க குருவோட மாந்தி சேர்ந்துட்டாரு, அப்போ குருவோட பார்வை பட்டாலே அவர்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகிவிடும், அவர் ரொம்ப சரியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப தவறு. குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை தான் பார்க்கும். குரு தான் நின்ற இடத்தை பார்க்க மாட்டார், அமர்ந்திருப்பார். அவருடன் இந்த மாந்தி சேருகின்ற பொழுது குருவினுடைய குணங்கள் பாதிக்கப்பட்டு அவருக்கு கெட்ட நடத்தை தான் ஏற்படும். இதுவே குரு வேறு இடத்துலேருந்து இந்த மாந்தியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பான ஒரு புத்திசாலித்தனம் உள்ளவராக இருப்பார். குருவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் அவ்வளோதான், கெட்ட சகவாசம் எங்கிருந்தாலும் வந்து தொற்றிக்கொள்ளும். சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்து நின்றால் இது 2 விஷயமாக பார்க்கணும். ஒன்று, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த பெண்ணிற்கு கெட்ட சகவாசம், கெட்ட நடத்தை உள்ளவள் என்ற பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மனைவியின் மீது இவருக்கு அதிகப்படியான சந்தேகம் ஏற்படும். அவருடைய நடவடிக்கையும் மனைவியினுடைய நடவடிக்கையிலும் சரியில்லாமல் இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். மாந்தியினுடன் கேது சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இதயத்தில் ஏதாவது கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம். நெருப்பில் அவருக்கு கண்டம் ஏற்படும். அதனால் நெருப்பு விஷயங்களே அவர்கள் கையாளுகின்ற பொழுது பாதுகாப்பாக கையாள வேண்டும். மாந்தியுடன் கேது சேர்ந்து நிற்கின்றவர்களுக்கு. செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு ஆயுதங்களால் கண்டம். ஆயுதம் என்றால் கத்தி, ஏதாவது இந்த மாதிரி ஆயுதங்களால் பிரச்சனை வரும். எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகர் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற ஜாதகர். இவருக்கு உடன்பிறப்புகளால் மிகப்பெரிய தொல்லைகள் எப்பொழுதுமே தொடர்ந்த வண்ணம் இருக்கும். அண்ணன் தம்பி பேசாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க. இல்லை அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா தம்பியால் தாங்கிக்க முடியாது, பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் உடன் பிறப்புகளால் தான் தொல்லை ஏற்படும். சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் மனநிலையில் ஒரு குழப்பம். பித்து பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சில நேரம் சரியாக பேசுவாங்க, சில நேரத்தில் அவங்க பேசுகிறது என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது, அவங்க செய்கிற வேலையும் என்னன்னே புரியாது. அது மாதிரி பித்து பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர்கள் சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து மனநிலையில் குழப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். புதனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் படிப்பில் ஏதாவது தடை ஏற்படும். அவருடைய புத்திசாலித்தனம் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். அவருக்கு புத்திசாலித்தனமே இல்லை, எல்லாத்துலேயும் சாதுரியமாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு மற்றவர்கள் சொல்கின்ற அளவிற்கு புதனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு மனநிலையில் அவருடைய புத்திசாலித்தனத்தில் குறைவு ஏற்படலாம்.
இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் எந்த கிரகத்துடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒருவேளை இந்த மாந்தியுடன் பாதகாதிபதி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரேத சாபம் என்பது உண்டு. மோட்சமடையாத ஒரு சாபம் அவரை சுற்றி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லக்கணப்படி தான் இந்த பாதகாதிபதி அமையும். அதனால் உங்களுடைய லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாதகாதிபதியுடன் மாந்தி சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரேத சாபம் இருக்கிறது. பிரேதம் என்பது என்ன? இறந்து போனவர்களின் சடலம். அந்த சடலத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பூஜையோ இல்லை அவர்களுக்கு செய்ய ஆத்மா சாந்தி அடைவதற்கான ஒரு பூஜை, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போன பிறவியில் செய்யாமல் தட்டி கழித்திருப்பீர்கள். அதனால் அவர்களுடைய ஆன்மா அதை எதிர்பார்த்து காத்திருந்து இந்த பிள்ளை நமக்கு செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கும். அது செய்யவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு மோட்சம் அடையாத சாபமாக உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். பிரேத சாபம் என்பது உறவினர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மறந்ததின் காரணமாக மட்டும்தான் ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது. இறந்தவர்களின் உடலுக்கு செய்யக்கூடிய மரியாதையை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் அதுவும் பிரேத சாபத்தை தான் தரும். இந்த பிரேதத்தை குறிப்பும் கிரகம் யாருன்னா மாந்தி தான். ஒரு வீட்டில் யாரோ இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் ரொம்ப சத்தமாக டிவி போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அந்த பிரேதத்துக்கு தர வேண்டிய மரியாதையை நீங்கள் தரவில்லை என்பது அர்த்தம். ஒரு பிரேதம் வந்துட்டுருக்கு எதிரில், நீங்கள் வண்டி காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் இடம் கொடுத்து அவங்க போகட்டும், அந்த மரியாதையை நீங்கள் தர வேண்டும். அதை விட்டு நாங்கள் தான் முதல்ல போனோம், நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிங்கன்னா அந்த இடத்தில் அந்த பிரேதத்திற்கு தர வேண்டிய மரியாதை நீங்கள் தரல. அது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்து வருகின்ற பிறவியில் இதனுடைய வெளிப்பாடு மாந்தி உங்களுக்கு பிரேத சாபமாக தருவார். இப்படி பிரேதத்திற்கு தர வேண்டிய மரியாதையை யார் தர மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு பிரேத சாபம், மோட்சமடையாத சாபம் இருக்கும். ராகுவுடன் மாந்தி சேர்ந்து நின்றால் உங்களுடைய பரம்பரையில் ஒரு சாபம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பரம்பரை கர்மாவை காட்டக்கூடியதான் ராகுவுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற ஜாதக அமைப்பு. உங்களுடைய பரம்பரையில் யாரோ செய்த ஒரு பெரிய பாவம், அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடாக இந்த மாந்தி பரம்பரை கர்மாவை உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் காட்டுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகுவுடன் மாந்தி சேர்ந்து நின்றால் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள ஜாதகர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த கிரகத்துடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதில் வீரியமான ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு மாந்தி தோஷம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனுடன் மாந்தி சேர்ந்து நின்றால் ரொம்ப வலிமையாக இந்த மாந்தி வேலை செய்வார். அடுத்தது ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருந்தாலும் இந்த தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குருவுடன் மாந்தி, நான் சொல்லிட்டேன், குருவுடன் மாந்தி இருந்தாலே அது மாந்தி தோஷம்தான். குரு பக்கத்தில் இருந்துட்டார், அதனால் தோஷம் இல்லை என்பது கிடையாதுன்னு நல்ல விவரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக சூரியனுடன் மாந்தி, ராகுவுடன் மாந்தி, குருவுடன் மாந்தி, அடுத்ததாக மாந்தியுடன் பாதகாதிபதி, இதை மாதிரி கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷம் இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு அவருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக மாந்தி வேலை செய்வார். அதை நீங்கள் எந்த தோஷத்தையும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இந்த மாந்திக்குள்ள பரிகாரத்தை செஞ்சிட்டாலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், கவலைகள் காணாமல் போகும். மாந்தி என்ற கிரகம் குறிக்கக்கூடியது உயிர் இல்லாத உடம்பை. பிணம், சவம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மாந்திக்குரிய பரிகாரம் இறந்தவர்களுக்கு தரக்கூடிய மரியாதை, அதுதான். இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, இந்த ஜென்மத்திலேயே அதை தொடங்கிடுங்க. இல்லை ஒரு பிணம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் எழுந்து மரியாதை தாருங்கள், அது போகிறதுக்கு வழி கொடுங்க. இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு நீங்கள் தருகின்ற மரியாதை
மாந்தியினுடைய கெடு பலனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வரும். இப்போ யாரோ சொந்தத்தில் இறந்து போயிருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஏதாவது பண உதவி செய்யுங்கள். அந்த நேரத்தில் அந்த இறப்பு வீட்டில் உங்களால் ஏதாவது ஒரு பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவ முடியும் என்றால் செய்யுங்கள். இந்த விஷயம்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாந்திக்குரிய பரிகாரம் இதைவிட மிகப்பெரியதாக வேறு எதுவுமே இல்லை. இறந்தவர்களுக்கு தரக்கூடிய அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிட்டாங்க, நீங்கள் வேணும்னே போகாமல் இருக்காதீங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒரு மாலை போடுறது, இல்லை வேறு ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறது, இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய மாந்தியினால் வரக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக போக்கும். மாந்தி எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. மாந்தி எந்த இடத்தில் நின்றாலும் பாழ்தான். 2 இடம் மட்டும்தான் விதிவிலக்கு. அது லக்கணத்திலிருந்து 10வது இடம், மற்றொன்று 11வது இடம். இந்த 2 இடத்தில் மட்டும்தான் மாந்தி இருந்தால் ஒருவருக்கு மிகப்பெரிய தொல்லைகளை தராது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 2 இடத்த தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் மாந்தி உட்காந்துருப்பார். அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த அனாதை பிணங்களுக்கோ இல்லை இறந்தவர்களுக்கு என்ன உங்களால் உதவிகள் செய்ய முடியுமோ செய்து கொண்டே வாருங்கள். மாந்தியினுடைய பாதிப்பு சிறிது சிறிதாக உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். முக்கியமாக இந்த ராகுவுடன் மாந்தி சேர்ந்து பூர்வீக கர்ம தோஷத்தை காட்டுகின்றவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். மாந்திக்கென்று பல்வேறு பரிகார தலங்கள் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் மாந்திக்குரிய பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. அதில் முதலில் இருப்பது சென்னைக்கு மிக அருகில் இருக்கின்ற திருவலங்காடு வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் ரத்ன சபை, சிவன் நடனமாடிய ரத்ன சபை இது. இந்த கோயிலுக்கு போய் சனிக்கிழமைகளில் மாந்திக்கென்று விசேஷமான பரிகார பூஜை இங்கு செய்யப்படுகிறது. இந்த பரிகாரம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, யார் மாந்திக்கு பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருக்க வைப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில் போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏனென்றால் இந்த மாந்தி பரிகார பூஜையை அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கு அந்த தோஷம் வெளியே போகும்போது இவங்களுக்கு அதை பிடிச்சிக்க கூடாது என்பதற்காக இந்த கோவில் என்ன பண்ணிடுவாங்க, பரிகார பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வெளியில் போயிடுங்க அப்படின்பாங்க. சொந்தக்காரங்க 2-3 பேர் சேர்ந்து உள்ளே போயிருப்பாங்க, ஆனால் யாருக்கு பரிகார பூஜையோ அவங்க மட்டும்தான் உள்ளே இருக்க வைப்பாங்க. அந்த அளவிற்கு விசேஷமாக திருவலங்காடு வடரண்ணேஸ்வரர் திருக்கோவிலில் இதற்கான சிறப்பான பூஜை நடைபெறுகிறது. சனிக்கிழமைகளில் கலந்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாந்திக்கு சிறப்பான பரிகாரமாகும். அடுத்ததாக சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும். சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது, இது யாருக்கெல்லாம் மாந்தி தோஷம் குருவுடன் மாந்தி சேர்ந்து நிற்பவர்களுக்கு இருந்தாலும் இந்த சித்தர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் வரும். வியாழக்கிழமை போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சு அந்த சித்தரை வணங்கி வாருங்கள். ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய நாள் வியாழக்கிழமை. அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாந்தியால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது நிச்சயமாக சரியாகிவிடும். முக்கியமாக இந்த சித்தர்களில் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கார். அவருடைய ஜீவ சமாதியில் சென்று வழிபாடு செய்வது, இந்த குருவுடன் மாந்தி சேர்ந்து நின்றாலும் இல்லை எந்த கிரகத்துடன் மாந்தி தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த சித்தர் மாந்தி பிரச்சனைகளை போக்கி விடுவார். பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கின்ற அழுக்கு மூட்டை சித்தர், இந்த கோவிலுக்கு பல பிரபலங்கள் வந்து போகின்றார்கள். நீங்களும் போய் பாருங்கள். மாந்தியால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த சித்தர் நிச்சயமாக வழிகாட்டுவார். ராகுவுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருக்கு பூர்வீக கர்ம தோஷத்தை காட்டுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றவர்கள் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு தர்காவிற்கு சென்று வழிபாடு செய்வதும், ராகுவுடன் மாந்தி சேர்ந்திருக்கின்ற அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு அதனுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய இடம்தான் இந்த தர்கா. போய் வழிபாடு பண்ணுங்க.
ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு தர்காவில் எல்லாரையும் மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல நின்று சாமி கும்பிட்டுட்டு கூட வாங்க. இது ஆண் பெண் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு எப்படி போனோம் அதற்குரிய முறைகளை தெரிந்து கொண்டு நீங்களும் தர்காவிற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும். செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு விபத்து பிரச்சனைகள், இப்போ நெருப்பில் கண்டம், இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள், முக்கியமாக உடன்பிறப்புகளால் பிரச்சனை, தொல்லை, இரத்தத்தில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற அமைப்பிற்கு. இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் பழனி முருகன், அப்படி இல்லைன்னா முருகன் கோவில், அப்படி இல்லைன்னா சிவன், இவர்களுக்கு விபூதி அபிஷேகம் செய்யுங்கள். அது பழனி ஆண்டவராக இருந்தால் செய்வார்கள். இல்லைனா சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகும்போதே 2 விபூதி பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு கோயிலில் கொடுங்க. எப்போ சாமிக்கு அபிஷேகம் செய்கின்றார்களோ அப்பொழுது இந்த விபூதியும் சேர்த்து அவர்கள் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற அமைப்பாக இருந்தால் அதற்கு நல்ல பரிகாரமாக விபூதி அபிஷேகம் இருக்கும். இது எல்லா கடவுள்களுக்கும் செய்ய மாட்டாங்க. முக்கியமாக தண்டாயுதபாணிக்கு இந்த விபூதி அபிஷேகம் செய்வார்கள். அடுத்ததாக சிவபெருமானுக்கும் விபூதி அபிஷேகம் நடைபெறும். மற்ற தெய்வங்களுக்கு விபூதி அபிஷேகம் என்பது தண்ணியில் குழைத்து அதை ஊற்றுவாங்க. மற்றபடி விபூதி அபிஷேகம் என்பது இந்த 2 தெய்வங்களுக்கு மட்டும்தான் நடைபெறும். உங்களுடைய லக்னாதிபதியுடன் பாதகாதிபதி சேர்ந்திருப்பது, இல்லை பாதகாதிபதியுடன் ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து இருப்பது, இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் வருகின்ற நாளில் விபூதி அபிஷேகம் சிவனுக்கு செய்ய வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் உத்திர நட்சத்திரம் வரும். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். இந்த நாளில் சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது யாருடைய ஜாதகத்தில் மாந்தியுடன் பாதகாதிபதி சேர்ந்து நிற்கின்ற அமைப்பு இருந்தால் அவர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. மற்ற கிரகங்களுடன் மாந்தி சேர்ந்து நின்றாலும் நீங்கள் திருவலங்காடு சென்று வடரண்ணேஸ்வர் கோவிலில் இந்த மாந்தி பரிகார பூஜையை கலந்து கொள்ளுங்கள். இந்த மாந்திக்குரிய நவரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பரகம், இந்த மஞ்சள் நிற கனக புஷ்பரகம். இதை அணிந்து கொள்ள வேண்டும் தங்கத்தில். அப்படி அணிந்து கொண்டால் உங்களுக்கு மாந்தியால் கெடுப்பலன்கள் ஏற்படக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் குருவினுடைய அருள் கொண்ட இந்த புஷ்பரகத்தை நீங்கள் அணிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு சாப நிவர்த்தி தரக்கூடியதாக செயல்படும். அடுத்ததாக மிக எளிய ஒரு பரிகாரம். உங்களால் இந்த எந்த பரிகாரத்தையும் மாந்திக்காக உங்களால் செய்ய முடியல, ஆனால் மாந்தி தோஷத்தை போக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாந்திக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு என்பது பைரவருடைய அம்சம். மாந்திக்கும் இதுதான் உரியது. இந்த வெண்கடுகை கொஞ்சம் பொடி செய்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது வீட்டில் கொஞ்சம் போட்டுட்டே வாங்க. 4 மூலையிலும் வீட்டில் காட்டுங்க. எப்பேற்பட்ட மாந்தி தோஷமாக இருந்தாலும் இந்த சாம்பிராணி புகையானது உங்களுடைய வீட்டில் பரவ செய்கின்ற பொழுது, முக்கியமாக சாயங்கால நேரத்தில் இருள் வருகின்ற நேரத்தில் தான் இந்த சாம்பிராணியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் இந்த வெண்புகை நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த வெள்ளை கடுகு போட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக விலகும். எல்லாரும் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கா, 4 பேருக்குமே மாந்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாந்தி 10 அல்லது 11 இந்த 2 இடங்கள் நின்றால் மட்டும்தான் மாந்தி ஒருத்தருக்கு கெடுபலன் செய்யாது. அப்படின்னு பார்த்தா வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்குமே இந்த 2 இடத்துல இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல போய் மாந்தி இருப்பார், கண்டிப்பாக பிரச்சனை தருவார். அதனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வதற்கு இந்த வெண்கடுகை சாம்பிராணியில் சேர்த்து வீட்டில் புகையாக செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக மாந்திக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். விரைவில் அடுத்த பதிவில் மாந்தி எந்த ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவில்
மாந்திக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் எந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எளிய பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை முறையாக செய்யுங்கள், நல்லது நடக்கும். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.